வன்னிய இளைஞன் பார்வையில் டாக்டர் திருமா, அண்ணன் திருமா வந்து வந்த கதை. அப்ப எப்படி வன்னிய இளைஞன் பார்வையில் திருமா, வன்னியர்களுக்குமான தலைவன் திருமா வந்து காலம் தந்த தலைவனா மாறினார் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில உதாரணங்கள என்னால குடுக்க முடியும். இப்போ இங்க வந்து சீமான் மாதிரியான இனத்துரோக கும்பலோ, குருமூர்த்தி மாதிரியான தமிழின விரோதிகளோ வந்து பெரியார அவதூறு பேசும்போது, பெரியாருக்கு எதிரான அவதூறு கருத்துக்கள பேசும்போது, யார் வந்து முன்னாடி நிப்பான்னா, "என்ன தாண்டி பெரியார தொட்றா பார்ப்போம்" அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பெரியாரிய கட்சி, ஒரு திராவிட கட்சி. பெரியார தொடணும்னா எங்கள தாண்டி தான் தொடணும் அப்படின்னு ஆளா களத்துல வந்து பேசக்கூடிய நபர் வந்து அண்ணன் திருமா. பெரியாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா. அதே இன்னொரு டைமென்ஷன்ல இப்படி வந்தீங்கன்னா, சரி அம்பேத்கர் அரசியல் பேசினா இவர் பேச மாட்டாரா? அப்படின்னா, நாடாளுமன்றத்துல, மக்களவையில அம்பேத்கரை இழிவுபடுத்துற மாதிரி, அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு எல்லாரும் கூவிட்டு இருக்கீங்களேன்னு அமித்ஷா பேசினா, உடனடியா களத்துக்கு வந்து தெருவுல இறங்கி, நீ ஒரு அம்பேத்கர நீ தொடணும்னு நினைச்சா, இங்க லட்சக்கணக்கான கருத்தியல் அம்பேத்கர்கள நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம்னு அத்தனை பேருக்கும் அம்பேத்கரோட அந்த மாஸ்க குடுத்து, முகமூடிய குடுத்து தெருவுல இறக்கி, அமித்ஷாவை எதிர்த்து போராடக்கூடிய முதல் நபரா வந்து எத பத்தி யோசிக்க மாட்டார். ஐயோ! இவங்க கோச்சுப்பாங்க, இவங்க வந்துருவாங்க, இடி வந்துரும், அந்த ரெய்டு வந்துரும், இவங்க மிரட்டுவாங்க. எந்த சிந்தனையும் இல்லாம சுதந்திர மனிதனா, ஏன் சுதந்திர மனிதனா இருக்கணும்? இருக்கிறாரு. எது குறித்தும் யோசிக்காம உடனடியா மக்கள் பிரச்சனை களத்துல இறங்குறாரு அப்படின்னா, அவருக்கு எந்த கட்டுக்களும் இல்ல. அவருக்கு ஒரு ஊழல் இல்ல. அவர் தன் 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 சுயலாபத்துக்காக இல்ல. அரசியல் பதவி, பவுசு எதுக்காகவும் இல்ல. மக்களுக்காக இருக்காரு. மக்களுக்காக வாழ்க்கைய தியாகம் பண்ணியிருக்காரு. அதனால அவரால உடனடியா களத்துல இறங்க முடியும். பெரியாருக்கு பிரச்சனைனாலும் என்ன தாண்டி தொட்றா பார்ப்போம் அப்படிம்பாரு. அம்பேத்கருக்கு பிரச்சனைனாலும் என்ன தாண்டி தொட்றா பார்ப்போம். நாங்க இருக்கோம் உறுதியா. இந்தியா முழுக்க நீ எவன வேணா வேலை பேசியிருக்கலாம். சிறுத்தைகள பேச முடியாதுன்னு ஆளா வீதியில இறங்கி ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள, தொண்டர்கள ஒன்று திரட்டி அங்க வந்து மிக பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பாட்டத்த, போராட்டத்த முன்னெடுப்பார்.